ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆன ஆர்பன் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்களுக்கு மூணாவது ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடும் பிறக்கிறப்பவே. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனாதாசிரமத்துலேருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்து வளர்ப்பாங்க. அந்த குழந்தை என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு படம் இருக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. நீங்கள் யாராச்சும் கிரைம் த்ரில்லர் மூவி ரொம்ப லைக் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. சரி வாங்க தொலைத்தொலன்னு பேசாம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு கெட்ட கனவு வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஹஸ்பண்டும் அவளும் போயிட்டு இருக்க மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்பவே பெயின் ஏற்படுது. அப்படியே ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. அப்படியே பிளட் வர மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அப்படியே ஆப்ரேஷன் தேட்டர் பார்க்க போனீங்கன்னா அவங்க குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இறந்து போன குழந்தைய ஒரு துணியில கட்டி இந்தாங்க அவங்க குழந்தை அப்படின்ற மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கனவு வருது. அப்படியே டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சு பார்த்தா அப்படியே ஒரு கெட்ட கனவு. இதுதான் இந்த படத்தோட ஹீரோயினி கேட். இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே மூணாவது ஒரு குழந்தை பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இறந்து போயிருக்கும். அந்த ஒரு ஃபீலால தான் அவளுக்கு வந்து இந்த மாதிரி நைட் மேர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவளும் டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தா. இருந்தாலும் அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதே போல் வழக்கம் போல் அப்படியே மாத்திரையெல்லாம் போட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகி இப்படி ஒரு இடத்துல உட்காடுறோம். என்னடா இது அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கத்து தான் காமிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க. அவங்கள போயிட்டு மீட் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி கனவு வருது அடிக்கடி. இருந்தாலும் டேப்லெட்ஸ்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாரி இந்த மாதிரி நைட் மேர்ஸ்லாம் வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சஜஷன் போய் கேட்க போயிருக்காங்க. அவங்க இருந்துட்டு நீ வந்து அடுத்ததாக ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அப்படி இல்லாட்டினா ஒரு அனாத ஆசிரமத்துலேருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து வாழ, அப்பனா தான் உன்னால் இதெல்லாம் மறக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறப்ப இவளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆறுதலை கேட்டுட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்புறா. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த இடத்த தான் காமிக்கிறாங்க. இப்போ வந்து அவளோட குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வர நேரம். இவளும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பிக்கப் பண்ண போகிறான். அந்த குட்டி குழந்தை பார்த்தீங்கன்னா ஆசாசையாக ஓடியார் அம்மா அம்மான்ட்டு. இந்த பொண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ். இந்த அம்மாட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் படம் வரைஞ்சிருக்கேன், இது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப சூப்பராக இருக்கு செல்லம், யார் வரைஞ்சா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப டீச்சரோட உதவியால நானே வரைஞ்சன்ற மாதிரி சூப்பர் செல்லம், சரி வா அந்த இடத்துல பனி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணை பற்றி சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு லைட்டாக காது கேட்காது, கொஞ்சமாக தான் கேட்கும். சைகை மூலியமாக தான் அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு பியானோனா ரொம்ப பிடிக்கும் போல நம்ம படத்தோட ஹீரோயினிக்கு. அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் முழுசாலாம் நான் கற்றுக்கல, ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி வெளில இருந்தது ரொம்ப சவுண்டு வருது. என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அந்த பொண்ணு இருப்பா இல்லையா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பாலை தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பா. அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க, நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரி அந்த சைக்கிளே சொல்லுவோம். அந்த பொண்ணு வந்துட்டு சாரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சாரிலாம் வேணாமா, கொஞ்சம் மெதுவாகவே விளாடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இங்கேருந்து காரில் என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம படத்தோட ஹீரோ, அவங்க சன்னு. இவங்க ஃபேமிலியில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 பேர். இந்த படத்தோட இந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவன் பேர் டேனியல். இவங்க அப்பாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான். இந்த குட்டி பொண்ணு மேக்ஸ் இருக்கா இல்லையா, இவ தான் இந்த வீட்டோட செல்ல பொண்ணு. அவளுக்கு தான் ரொம்பவே பாசம் கொடுப்பாங்க. நம்ம டேனிக்கு அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க. இந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வைக்கிறதுக்காக அவங்க அம்மா பெட்டில் படுக்க வச்சுட்டு எனக்கு கதை சொல்லுங்கம்மா அப்போனா தான் நான் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா அடம் பிடிக்கும். அவங்க அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு காது கேட்காது இல்லையா, அப்படியே அந்த சைக்கிளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல நல்ல ஸ்டோரிலாம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. அப்படியே சரி படு, டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு ஸ்கூல் போகணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே அந்த இடத்துல படுக்க வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ சிஸ்டர் வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிருது. இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டே இருக்கா, எனக்கு நைட் மேட்ச்லாம் நிறைய வருது. சரி நம்ம ஃபேமிலி சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்குறப்ப அவங்க சொல்கிறாங்க நம்மள வந்து ஒரு குழந்தை தத்தெடுத்து வளர்க்க சொல்கிறாங்க, எனக்கு இதில் விருப்பம் இருக்குது, உங்களுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவர் வந்துட்டு எனக்குலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி அப்படியே அடுத்த நாள் காலையில் அனாதாசிரமத்துக்கு தான் போகிறாங்க. இங்கே இந்த ஜானுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மூலியமாக தான் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க போகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க விளாண்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் மீட் பண்ணுறவங்கள தான் மீட் பண்ணுறாங்க. இவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் அபிகெயில். இவங்களை மீட் பண்ணிட்டு அப்படியே இவங்க 2 பேரும் கேட்குறாங்க நாங்கள் குழந்தைங்கலாம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி. இதில் என்ன இது, நீங்கள் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு எந்த குழந்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், அந்த குழந்தைய நீங்கள் தத்தெடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மியூசிக் வந்து அப்படியே யாரோ டியூன் போட்டு அப்படி நல்லா வாசிக்கிற மாதிரி தோணுது. யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி மேலெல்லாம் ஏறி பார்க்குறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தனியாக அதுவும் உட்காந்துட்டு படம் வரைஞ்சிட்டு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னா ரொம்ப ஆசை வந்துடுது. சரின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இருந்தாலும் அவனுக்கு மனசு கேட்கல. மே கமின் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கார போகிறான். உள்ளுக்கார போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு நிறைய படம் வரைஞ்சி வச்சிருக்கா. ஏமா நீ மட்டும் இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அந்த பொண்ணுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்காது, என்னை தனிமைப்படுத்திட்டாங்க, நான் அதனால் தனியாகவே இருக்கேன், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கப்ப படம்லாம் சூப்பராக வரையிறே, உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஜானும் கேட்குறான். இதெல்லாம் நானாகவே கற்றுக்கிட்டேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், படம் வரைகிறது பாட்டு பாடுறதுலாம் என்னோட ஹாபி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே படம் வரைகிறத உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கவே நம்மளோட ஹீரோயினே வந்துடுறாங்க. அங்கே இந்த பொண்ணு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயினே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க அந்த பொண்ணை பார்த்தோன்னே. ஏய் கேட்டு வந்துட்டியா நீயும், அங்கே வந்து பாரு இந்த பொண்ணு அவ்வளோ சூப்பராக படம் வரைஞ்சிருக்கா, அது இல்லாமல் நல்லா பாட்டு பாடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு என்னோட பேர் எஸ்தர் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சூப்பர் மாமா பேர் நல்லா தான் இருக்குது, எங்களை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் கேட்குறாங்க.
கேட்குறாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா உடனே பாண்டு சீட்டில் அப்படியே சைன் போட்டு அப்படியே அந்த பொண்ணை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தீ விபத்தில் இறந்துட்டாங்க. இந்த பொண்ணு இப்போ தனியாக தான் இருக்கா. அதனால தான் நாங்கள் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கேட்கவும் உங்களுக்காக தரோம், பத்திரமா பார்த்துக்கங்க. அவங்க அப்பா அம்மா இறந்தது சின்ன வயசுலேயே தெரியும். கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருப்பா. அப்பப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை சஜஸ்ட் பண்ணி அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கவே மேக்ஸை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, குட்டி பொண்ணு. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்காது, நம்ம சைக்கிளே தான் பேசணும். ஹாய் மேக்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி சொல்லு, அவளும் இம்ப்ரெஸ் ஆகுன்ற மாதிரி சொன்னோன்னே இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காரில் போயிட்டு இருக்க எல்லாத்தையும் கற்றுக்கிறா. அப்படியே இறங்கினோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு இருப்பாளே மேக்ஸ், அவள் எப்போ அம்மா வருவாங்க அப்படின்ற மாதிரி வேகமாக ஓடியாரா. அப்படியே ஓடியாந்தோன்னா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இது யாருமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இதுதான் உன்னோட அக்காவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்தர் அப்படின்ற மாதிரி சொன்னா அந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்பவே இது. இந்த பெரிய பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காரில் வரப்பே சொல்லி கொடுத்துருப்பாங்களே, அந்த குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இம்ப்ரெஸ் ஆகிடுறா. அக்கா நல்லா பேசுகிறாங்களே என் கூட அப்படின்ற மாதிரி அப்படியே இவங்க எல்லாரும் அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தவங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் உங்களோட பாட்டி அப்படின்னு சொன்னப்போ பாட்டி ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுறான். ஆனால் நம்ம டேனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கல. யாருப்பா இது, ஏதோ புதுசாக பொண்ணெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி, இது உன்னோட தங்கச்சிரா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணு அந்த பியானோவை பார்க்குறா. பியானோலாம் அவங்க வீட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி பிரமிப்பாக கேட்டோன்னா அப்படியே அவளோட ரூமுக்கு தான் கூட்டு போகிறாங்க. ரூம் எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டோன்னா ரூம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வெல்கம் பார்ட்டி மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ்லாம் தராங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுற அந்த வீடு அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. ஆனால் நம்ம டேனி இருக்கா இல்லையா, அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் ஃபேமிலிலாம் அந்த பொண்ணு கூட நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டேனிக்கு அதை பார்த்தோன்னா ரொம்பவே வெறுப்பாயிருது. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அவனை பார்த்து சிரிக்குது. அவனுக்கு ரொம்பவே வெறுப்பாயிருது. என்னடா அவள் வந்த உடனே இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வாங்கடா எல்லாம் வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வெளியில் கூப்பிட்டு போகிறான். வெளில வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவனுக்காக ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி அவங்க அப்பா செஞ்சு கொடுத்துருக்காரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கூட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்ட்டி பண்ணுறாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸ் நம்மளோட எஸ்தர் வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு இருக்கப்பவே இந்த பக்கம் கேட்டோட மாமியை வந்துட்டு ஏற்கனவே உனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, இன்னமும் என் 3வது குழந்தை வேணும்னு அடம் பிடிச்சி ஒரு குழந்தை தத்தெடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டுட சொல்கிறப்ப எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த குழந்தை வேணும், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த குழந்தையிட நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறா மூஞ்சில் அடித்த மாதிரி. இதுக்கு மேலே அந்த கிராண்ட்மா வந்து பார்த்தீங்கன்னா உன் இஷ்டம்பா அப்படின்ற மாதிரி அவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் விடியுது. எல்லாரும் அர்ஜென்ட்டாக எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ட்ராப் பண்ணும். எஸ்தர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் கீழே வரும். என்ன அந்த ட்ரெஸ்ஸை போட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறப்ப யூனிஃபார்ம் இருக்கும் அதை போட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இதம்மா பிடிச்சிருக்கு, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் ஸ்கூலுக்கு இன்னைக்கு வரல அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எதிரில் செல்லாம் சரிவா நம்ம கிளம்பலாம், ஹேவ் அ ஃபன் டே அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. அப்படியே அந்த மேமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம ஸ்கூலோட நியூ பொண்ணு அப்படின்ற மாதிரி. அப்படியே எதிர்த்தாவில் இருக்க ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படியே கிண்டல் பண்ணுறா. ஆனால் நம்ம எஸ்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்ச மாதிரியே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. அப்படியே அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வேகமாக ஓடியாரா. என்னடான்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்தர் இருக்கா இல்லையா, மேக்ஸை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேணி பக்கத்தில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கேணி இருக்குமா, அங்கே ஏன் பிள்ளைய கூப்பிட்டு போனால் வீட்டுக்கு வாங்க இங்கிட்டு வந்து விளாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேனியை தான் காமிக்கிறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா சூட் ஃபைட் பண்ணி விளாண்டுட்டு இருக்கான். இவனுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் போல. அந்த நேரத்தில் ஒரு புறா ஒன்று வந்து உட்காந்துருது. சரி சும்மா சுட்டு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி தெரியாமல் சுட்டுறாங்க. அந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துருது. அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடறான். என்னடா இது, நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல எஸ்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா துடிக்க கொள்ளாத, ஒரேடியாக கள்ள தூக்கி போட்டு கொன்று அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே டேனிக்கு நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இது உசுரோடலாம் வச்சுட்டு விடணும்னு சொல்லிட்டு கள்ள தூக்கி ஒரே அடி. எஸ்தரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்றத. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு ஓடி போயிடுறான். அப்படியே எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு இருந்துட்டு எஸ்தரோட ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் துவைக்கிற மாதிரி அப்படின்னு அந்த ட்ரேவை திறக்கிறா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகி நிற்கிது. என்னடா அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை வந்து எடுத்து பார்த்தா அது ஒரு பைபிள் மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்தோட ஃபோட்டோலாம் இருக்கும் போல. சரின்னு அப்படியே அவளும் மூடி வச்சிடறா அதை ஒன்றுமே திறக்காம. அப்படியே அங்கே இருக்க துணியை மட்டும் எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே கிளம்புறா. இவ போனோன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்தர் இருப்பா இல்லையா, அவள் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறா. அப்படியே அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காமிப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வழக்கமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேனியில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்க்கிறாங்க. என்னடா அவன் புது தங்கச்சி என்னடா சொல்கிறா அப்படின்ற மாதிரி. அப்படியே தள்ளிவிட்டும் போயிடுறான். இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவள் கீழே விழுந்துட்டியா சொல்லும் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள புக்கை வாங்கி பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுறா. அதாவது அந்த பைபிள் புக் இருக்கும் இல்லையா அது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போய் எடுத்துக்கிட்டு இருக்கா. அவள் நோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்தருக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அவளும் கோவத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரே கத்துறா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு அப்படியே நைட்டை தான் காமிக்கிறாங்க. இங்கே அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பியானோ வாசிக்கிறது சொல்லி வந்துட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம எஸ்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி இரு நான் உனக்கு ஒன்று காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் வச்சிருக்க ஒரு நோட்டை ஒன்று எடுத்து காமிக்கிறா. அதாவது டைரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கா. அப்படியே ஒவ்வொருத்தையும் ஃபோட்டோவாக காமிச்சிட்டு இருக்கா. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஃபோட்டோவுமே இருக்கு. ஹூ இஸ் ஜெசிகா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவங்க அம்மா ரொம்ப தூக்கி வரி போட்டுருது. உனக்கு எப்படி அந்த பொண்ணை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இந்த ஜெசிகாவோட பொண்ணு ஞாபகமாக தான் இந்த ஒரு நான் பூச்செடியை வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப ரொம்பவே சாரிமா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் இருக்கமா நம்ம எடுக்க நம்ம ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு ஓகேமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அன்றைக்கி நைட் ஆகுது. ஹீரோ ஹீரோயினும் ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க போல.
போல. அதை வந்து நம்ம எஸ்தர் பார்த்துருப்பாளாட்டுக்கு. உடனே அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரூமுக்கு வந்துட்டு, நீ பார்த்துருக்க கூடாது, இருந்தாலும் பார்த்துட்ட, நீ பெரிய ஆளானோன்னு இதை பற்றிலாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோமா, இப்போ எதுவும் மனசில் நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த எஸ்தர் இருந்துட்டு, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ரொமான்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே மெச்சூர்டாக பேசுகிறா. அப்படி நம்ம கேட்டுக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா சின்ன பொண்ணு இவ்வளோ பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி. அப்படியே அவன் ஹஸ்பண்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லிக்கிட்டே இருக்கா. பரவாயில்ல, இப்போலேருந்து எல்லாம் தெரிஞ்சு வளர்ந்தா தான் அவளும் கொஞ்சம் சேஃப்டியாக இருப்பா அப்படின்ற மாதிரி ஜானும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு சொல்கிறா. என்னமோ போங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பொழுதும் போகுது. அப்படியே அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே லீவு. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸையும் அந்த பெரிய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வந்திருப்பாங்க ஒரு பார்க்குக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நோண்டிகிட்டே இருப்பா இல்லையா ஸ்கூலில், அவளும் கூடவே வந்திருக்கிறா. ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜான் இருக்கா இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுகிட்ட வலிஞ்சிக்கிட்டு இருப்பான் போல. ஆனால் நம்மளோட எஸ்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியுது. இந்த பார்க்குக்கு வந்து அந்த குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்தரே அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் அந்த பொண்ணுக்கு ஏதோ உதவி பண்ணுறேன்னு அங்கிட்டு போயிடுறான். இப்போ வந்து அந்த குட்டி பொண்ணு அங்கே கீழே வந்து பார்த்தா நம்ம எஸ்தர் அந்த இடத்துல காணோம். இவ ரொம்பவே பயந்துக்கிறா, நம்மளை ஏதாச்சும் பண்ணிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி. இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் ஏறி பார்க்குறா எது இருக்காளா அப்படின்ற மாதிரி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வரதை பார்த்துட்டு பயந்துக்கிறா, அப்பா அவள் விளையாட்டுக்கு அப்படின்ற மாதிரி. சரின்ட்டு இன்னும் கொஞ்சம் அவன் மேலே ஏறி போய்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டி உதைக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துறா, கால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிருது. இதை நம்ம மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு யாரு அப்படின்ட்டு பார்த்தா அந்த இடத்துல எஸ்தர் தான் நிற்கிறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கிட்டு நைட்டு காமிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாடி கேட்குறாரு, நீ எதுவும் பண்ணியாமா அப்படின்ற மாதிரி. நானா எதுவும் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த நம்மளோட ஜானு தான் ஏதோ ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்கறதுக்காக அங்கே போயிட்டானே, இவனுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? இங்கே வந்து மழுப்பிக்கிட்டு இருக்கான் ஃபேமிலிகிட்ட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்கிட்ட கேட்குறா, யார் தங்க கீழே தள்ளி விட்டது, உண்மையை நீ பார்த்துருப்ப, எப்படியும் உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி. அவங்க அம்மா கேட்குறப்ப நான் எதுவும் பார்க்கலாமா அக்கா, ஆனால் தள்ளி விடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நைட் டின்னருக்கெல்லாம் உட்காடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்தர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக சாப்பிட்றா. ஆனால் நம்ம டேனிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நீ ஏன் இப்படி சாப்பிட்ற, எங்களை மாதிரி சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, ரஷ்யாவில் நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களும். ஆனால் நம்ம டேனிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அந்த இடத்துலேருந்து அப்படியே எந்திரிச்சு போயிடுறான். ஜானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசுகிறான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு மரவீடு செஞ்சு தந்திருப்பார் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அவன்கிட்ட சொல்லிடுறாரு, நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அவன்கிட்ட சாரி கேட்குறியோ அப்போ தான் உனக்கு சாவியை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் கேட்டு மேக்ஸையும் எஸ்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கூட்டு வந்திருப்பான். அந்த நேரத்தில் நம்மளோட சிஸ்டர் இருக்காங்களே அந்த அபிகையில், அவங்க கால் பண்ணி கேட்குறாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஃபோனை கொடுக்குறா, நீ பேசுறியான்னு. ஆனால் நம்மளோட எஸ்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேச விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறா. இதுக்கு வந்து கோச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு, இல்லை பரவாயில்ல, பிள்ளைய நல்லா தான் வளர்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடறாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம எஸ்தர் வந்து பார்த்தீங்கன்னா பியானோ ஏதோ நோண்டி வச்சுக்கிட்டு இருப்பாப்புல. அது நல்லா இருக்க மாட்டேங்குது. கேட்டு இருந்துட்டு நீ சூப்பராக தான் வாசிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவளுக்கு ஏதோ கோவம் வந்திருக்கும் போல. நேற்று அவங்க அம்மா திட்டிருப்பா இல்லையா அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டதுக்கு. அவள் கோச்சிட்டு போயிடுறா, என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவள் ஹஸ்பண்ட வந்து கேட்டுட்டு இருக்கா. ஆமா, நீங்கள் நேற்று ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களாமே, எஸ்தர் என்கிட்ட சொன்னா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, நீ என்ன இப்போ என்ன சந்தேகப்படுறியா கேட்டு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, அப்படி இவங்க ரெண்டு பேருக்குன்னு பெரிய சண்டை வருது. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்தர் போய் ஏதோ கதவை தட்டுறாங்க அப்படின்னு போய் கதவை திறக்கிறா. இந்த இடத்துல அந்த அபிகையில் வர்றாங்க, அதாவது இந்த சிஸ்டர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, பொண்ணு இப்போ எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்தர் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா. எஸ்தருக்கு வந்து என்ன நினைச்சிட்டாங்க, நம்மள இந்த வீட்டை விட்டு விரட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி. உடனே ஓடியாந்து அந்த குட்டி பொண்ணுகிட்ட வந்து, என்னை இந்த வீட்டை விட்டு விரட்ட போறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை இந்த வீட்டிலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க கேட்டாங்கன்னா அப்படின்னு கேட்டோன்னே அப்படியே மேக்ஸ்ட கேட்குறான், அந்த ட்ரீ ஹவுஸோட கீ எங்க இருக்கு, அப்பா உனக்கு எங்க வச்சிருப்பான்னு தெரியல, அதை கொஞ்சம் எடுத்து தெரியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஹாமரு அதெல்லாம் தேவையானதெல்லாம் எடுக்கிறான். அந்த மேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ எடுத்துடுறான். இப்போ அதில் மொத்தமாக டோட்டலாக நிறைய கீ இருக்க மாதிரி இருக்கு. அந்த லாக்கரை திறந்து பார்த்தா அதில் ஒரு கன் இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ணையும் சுற்றிட்டு இந்த மேக்ஸ் மேலே வைக்கிறா. உன்னை சுடட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப மேக்ஸ் வந்துக்கிட்டு வேணாம் என்னை சுட்டுறாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரிவா மேக்ஸ் நான் உனக்கு எப்படி சுடணும் அப்படின்றத சொல்லி காமிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறப்பே இந்த சிஸ்டர் இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இவ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலத்து சைடு கூட்டு போகிறா. அப்போ ஒரு கார் வரும், அந்த கார் முன்னாடி போயிட்டு இப்படி கை காமி அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அந்த கார் வருது. இவ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை தள்ளி விட்டுறா. இந்த சிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியுமா, அப்படியே பிரேக் அடிச்சு அப்படியே ஒரு மரத்தில் முட்டிட்டு அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கத்துறப்போ இது மேக்ஸ் இங்கே என்ன மேக்ஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருவே. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவள் அந்த கோடாரை வச்சு ஒரே அடி மண்டையிலே போட்டுறா. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சிஸ்டரை இழுக்கணும், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, இல்லாட்டி நான் உனையும் கொண்டுரும் அப்படின்ற மாதிரி சொன்னா அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன தெரியும், அவளும் வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கிறா. அங்கே ஒரு கார் ஒன்று வருது. ஆனால் அந்த கார் வரதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் இழுத்து கீழே போட்டுறாங்க. இப்போ சிஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவ சுத்தமாக விடவே இல்லை. அந்த சிஸ்டரை மொத்தமாக கொண்டுட்டு சரி வா நம்ம போகலாம், இப்போ நம்ம ட்ரீ ஹவுஸுக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்பவே அப்படியே அழுக மாதிரி வருது. பயத்தில் அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுவா, இப்போ அப்படியே ட்ரீ ஹவுஸுக்கு வராங்க. அவள் போட்டிருந்த ட்ரெஸ் அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹைட் பண்ணி வைக்கிறா. ஹைட் பண்ணி வச்சுட்டு நீ கோச்சுக்காத செல்லம், நான் உன்னோட அக்கா, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி வராங்க. இந்த பக்கம் அப்படியே டேனியில தான் காமிக்கிறாங்க. இவன் இந்த சைடு எங்கிட்ட அலைஞ்சிட்டு இருப்பான் போல. இவங்க என்னடா ட்ரீ ஹவுஸ்ல இருந்து வராங்க அப்படின்ற மாதிரி இவங்கள மறைஞ்சிருந்து பார்க்கறான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்தர் பார்த்துருப்போம். ஆனால் அவன் பார்க்காத மாதிரியே நினைச்சிட்டு வந்திருப்பான். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கழுத்தில் கத்தி வச்சுட்டு நைட்டு நீ என்ன பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, நீங்கள் அந்த மரத்துலேருந்து இறங்கி வந்தீங்க, அதை மட்டும் தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இது யார்ட்டாச்சும் சொல்லுவியா அப்படின்னு கேட்குறப்ப, நான் யார்ட்டுமே சொல்ல மாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவ்வளோதான். அப்படியே அவனை அங்கே விட்டுட்டு போயிடுறா. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்டும் ஜானும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப
அவங்க சைக்காட்ரிஸ்ட் ஃபேமிலி சைக்காட்ரிஸ்ட் வந்து பார்க்க வந்திருக்காங்க. யாருன்னா நம்ம எஸ்தரை கூட்டிட்டு. ஏன்னா நம்ம கேடு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வருது எஸ்தர் மேலே. அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு அந்த பொண்ணு யாரும் நல்லா தான் இருக்கா, அவளுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவங்களும் இப்படி சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ தான் நமக்கு தெரிய வரும் இந்த எஸ்தர் இருக்கா இல்லையா, அவள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் போயிட்டு அது இதையும் போட்டு உடச்சிட்டு கிடப்பா. சரி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அப்படியே இந்த இடத்துல இருந்து அவங்களும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்தர் இருக்கா இல்லையா, அவள் வேகமாக இறங்கி வீட்டுக்குள்ளே போயிடுவா. இப்போ இவளுக்கு ஒரு கால் வரும். ஹலோ, நான் மெரினா இல்லத்துலேருந்து பேசுகிறேன். நம்ம சிஸ்டர் அபிகேல் உங்கள் வீட்டுக்கு தான் வந்தாங்க கடைசியாக. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹாஸ்டலுக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னால் இவளுக்கு அப்படியே தூக்கி வரி போட்டுரும். என்னடா நேரத்தை கிளம்பிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு காமிச்சா நம்ம அபிகேல யாரோ கொண்டு போட்டுற மாதிரி இருக்கும். அது வேற யாரெல்லாம் நம்ம பார்த்தது தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரணைக்கு வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டு தான் கடைசியாக வந்தாங்க, கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போகிறப்ப மேலே இருந்து எஸ்தர் அதை நோட் பண்ணிடுறா. இதை நம்ம கேட்டும் பார்த்துறா. கேட்டுக்கு இப்போ ரொம்பவே சந்தேகம் வந்துடுது அவன் மேலே. இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டை போட்டு ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கா. இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்டும் அவளை பற்றி அப்படியே விசாரிச்சு பார்த்துட்டே இருக்கா. அவள் பேரெல்லாம் போட்டு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி அப்படியே நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஜான் இருக்கா இல்லையா, அவன்கிட்ட காமிக்கிறா. ஆனால் ஜானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. நீ எப்போவுமே அவளை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி. அவளும் ஒரு சைடில் இருந்து அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அப்படியே அன்றைக்கி நைட்டு டின்னர் வருது. அப்படியே அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே சாப்பிட்டு முடிகிறாங்க. காலையில் விடியுது. இப்போ ஜான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்தரை எழுப்புறதுக்காக ரூமுக்கு போகிறான். அவள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்தர் அப்படியே கொஞ்சம் பயமாத்திரும். நான் பயப்படலாம் இல்லைம்மா, சரி இன்னைக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் எங்கே அப்படின்னு அந்த எஸ்தர் கேட்குறப்ப நம்ம 10 days தான் போக போகிறோம், உனக்கு பல்லு வலிக்குன்னு சொன்னி இல்லையா, போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னப்ப இல்லைப்பா இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிடுறா. இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு அவங்க 2 குழந்தையும் கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்து விட்றப்ப நீ எதுவும் பார்த்தீங்களா, உங்களுக்கு எதுவும் தெரியுமா, தெரிஞ்ச சொல்லுங்க, எனக்கு என்னமோ அவன் மேலே சந்தேகமாக இருக்குது, உங்களுக்கு அந்த மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அந்த குட்டி பொண்ணு இருந்துட்டு அப்படிலாம் இல்லாமல் அக்கா நல்லாவதான் அப்படின்ற மாதிரி அப்படியே சைக்கிளே சொல்கிறா. இந்த பக்கம் அப்படியே எஸ்தர் அவங்க அப்பாட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கப்பே கேட்குறா, அம்மாவுக்கு என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலையாட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாட்ட சொல்கிறப்ப அப்படிலாம் இல்லை தங்கம், அவங்க ஏதோ அவன் மேலே கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசம் வச்சிருக்காங்க உன் மேலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ உனக்காக அம்மாவுக்காக இதை போய் பண்ண ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆவா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறான்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா பூ இருக்கு இல்லையா, அதை வந்து அத்துட்டு வந்துடுறோம். அவளுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. உடனே நான் அன்னைக்கு படிச்சு சொன்னேன், இருந்தாலும் நீ இந்த தப்பை பண்ணியிருக்கே அப்படின்ற மாதிரி. சரி கோவப்படாத, நான் தான் அவளை பூ பறிச்சுட்டு வந்து உன்னை இம்ப்ரெஸ் பண்ண சொன்னேன், அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா விடு அப்படின்ற மாதிரி. உங்களுக்கே தெரியலங்க அது யாருன்னா என்னத்துக்காக நான் அந்த பூச்செடி அங்கே வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லிட்டு அந்த பூச்செடி பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி தாங்க என்னை மன்னிச்சிட்டு, தெரியாமல் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கப்ப நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்தர் ஒரு பெரிய காரியத்தை பண்ணுவா. அவள் என்னன்னு பண்ணுறேன்னா அந்த எதனா ஒரு பொருளை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு மிஷின் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு இவள் கையை வச்சுட்டு இவளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே டைட் பண்ணுறா. டைட் பண்ணால் ஏன்னா கையில் உள்ள எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிரும். அவளும் அதுக்கு தான் ட்ரை பண்ணால் அந்த எலும்பும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே உடஞ்சிருது. அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு அப்பா கை வலிக்குது ரொம்ப அப்படின்ற மாதிரி அழுகுறா. அவங்க அப்பா என்னடா சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி அவனும் வந்து என்னமா தாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தா அவள் கை ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வீட்டுக்கு வரான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி போய் பார்க்குறப்ப நீ அவள் கையை உடச்சிருக்கிற இவ்வளோ கோவமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நான் இந்த மாதிரிலாம் பண்ணலைங்க, உங்களுக்கே தெரியும் சும்மா தான் பிடிச்சி இழுத்ததுக்கே கை உடஞ்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப சரி இப்போ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்ப தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த டோரை சாத்துறாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு ரொம்பவே மனசு கேட்கல. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயின் ஷாப் போயிட்டு அங்கே போயிட்டு 2 பாட்டில் வாங்குறா. பாட்டில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீரோ பாட்டில் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஆனால் அவளுக்கு சுத்தமாக குடிக்கிறதுக்கே மனசு இல்லை. அப்படியே கீழே ஊற்றிட்டு அப்படியே அந்த இடத்தையும் வாஷ் பண்ணிடுறா. அப்படியே அடுத்த நாள் காலைல காமிக்கிறாங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலில் வரதுக்காக அவளும் காரில் வந்திருக்கா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேனியல் இருக்கான் இல்லையா, அவனோட பேக்லேருந்து நோட்டு புக்கெலாம் கீழே விழுது. என்னடா பார்த்துட்டு போகிறா அப்படின்ற மாதிரி அப்படியே நோட்டு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவன் பேக்கில் வைக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்தர் இருக்கா இல்லையா, அவள் காரை பின்னாடி ரிவர்ஸ் கீரை போட்டு மூவ் பண்ணிவிட்டு அவன் வந்துடுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கு. இவளும் வேகமாக யாராச்சும் ஸ்டாப் பண்ணுங்க சம்படி ஹெல்ப் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இங்கே ஒருத்தர் ஓடுறாரு. ஆனால் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவரு கீழே விழுந்துடுறாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காரு பின்னாடி ரிவர்ஸில் போயிட்டு அந்த பனி மூட்டை இருக்கும் அதில் போயிட்டு இடிஞ்சிருதா இருது. உடனே வேகமாக ஓடி போயிட்டு மேக்ஸ் உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் ரொம்ப பயந்துருப்பா இல்லையா பின்னாடி வண்டி தனியாக போனுச்சுன்னா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அப்படியே ஒரு கன்வர்சேஷனே நடக்குது. இங்கே அப்படியே அவங்க ஃபேமிலி சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு நீ சரக்கு அடிச்சுட்டு தான் வண்டி ஓட்டினே அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப நான் சரக்குலாம் அடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இப்போ ஜான் வந்துட்டு எப்படி வீட்டில் பாட்டில் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப ஆமாம் நான் 2 பாட்டில் வாங்கினேன் அது உண்மைதான், ஆனால் வாங்கி எனக்கு சரக்கு அடிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டேன். ஒரு பாட்டில் அப்படியே இருக்கு, அதுதான் இந்த பாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப ஜான் நீ போய் சொல்கிற, ஒரு பாட்டில் ஃபுல்லாக நேற்று குடிச்சிருக்கு, அதனால தான் வண்டி ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி, ஏன் நான் எது சொன்னாலும் நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு அழுகுறா. அப்படி இந்த பக்கம் எஸ்தர் வந்து மேக்ஸில் சொல்லிட்டு இருக்கா, நேற்று நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்காக என்கிட்ட பேசாமல் இருக்காது, நான் உன்னோட அக்கா தானே அப்படின்ற மாதிரி அது இதையும் சொல்லி மைண்டை மாற்றிக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேனி வந்து கேட்குறான், அவள் என்ன பண்ணுறா உன்னைய, நீயும் அவ கூட சேர்ந்துட்டு ஏதோ தப்பலாம் பண்ணுற
அப்படின்ற மாதிரி. ஆமா அவள் தப்பு தான் பண்ணுறா, என்னை வந்து யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கப்ப வந்துன்னா அந்த பாப்பா படம் வரைஞ்சிருக்கிறதெல்லாம் எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் அவள் பண்ணாளா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அப்படியே அவனுக்கு வந்து அந்த மரத்தில் இருந்ததெல்லாம் அந்த பாப்பா படம் வரைஞ்சி வச்சிருக்கோம். அதை பார்த்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் ஒன்றா சொல்லிட்டு இருக்கா. அந்த ட்ரீ ஹவுஸில் தான் அந்த சிஸ்டரை கொண்டுட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அங்கே தான் ஒளிய வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறத இவன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்தர் அங்கே ஒட்டி கட்டுட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது. அப்படி இந்த பக்கம் காமிச்சா நம்ம கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தூக்கமே வரல. நம்ம பொண்ணு வேற தனியாக படுத்திருக்காளே, இவ எதனா பண்ணிட்டேன்னா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமுக்கு போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணை காணோம். ஹாய் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. மேக்ஸ் என் ரூமில் நல்லா தான் தூங்கிட்டு இருக்கா, இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு உன் மேலே சந்தேகம், அதனால தான் வந்து அதே மாதிரியே பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே அவன் நோட்டில் எழுதியிருப்பா இல்லையா, நோட்டு கொடுத்ததில் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கா. நீங்கள் தான் அந்த ஜெசிகாவை நீங்கள் தான் கொன்னீங்க, உங்களால் தான் அந்த பொண்ணு இறந்து போனா அப்படின்ற மாதிரி சொல்கிறத முதல்ல நிப்பாட்டு, இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிப்பாட்டு, அந்த நோட்டில் நான் 1000 எழுதியிருப்பேன், அதை எப்படி நீ படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கா ஜெசிகாவை நீங்கள் தான் கொன்னீங்க, ஜெசிகாவை நீங்கள் தான் கொன்னீங்க அப்படின்ற மாதிரி. அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு அப்படியே அவளுக்கு ரொம்ப டவுட் வந்துருது. அவள் தங்கியிருந்த இடம் எல்லா இடத்துக்கும் அப்படியே அவளை செக் பண்ணிட்டு இருக்கா. அவள் யார் எங்கேருந்து வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கொண்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேனியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை உடைக்கிறதுக்காக இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு இருக்கான். இந்த சைடு உங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்தர் இருக்கா இல்லையா, அவள் ரூமுக்குள்ளார போயிட்டு அங்கே என்ன பொருள் கிடைக்குது அவளை பற்றி நோன்றதுக்காக அந்த புக்கை எடுத்து பார்க்குறா. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைபிள் பார்த்துருப்பா இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மைகள் ஒளி வச்சிருக்கா. அதை நம்ம கேட்டும் கண்டுபிடிச்சி எடுத்துடுறா. அப்படியே எடுத்து அதை பிரித்து பார்க்குறப்ப தான் அவளை பற்றின ஃபுல்லாகவே தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் அவளால் ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தோட பேர் போட்டிருக்கு. அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணி அப்படியே இது என்ன இடம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக நோண்டி அங்கே ஃபோன் பண்ணி கேட்குறா. ஆனால் அங்கே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ பேசுகிற இங்கிலீஷ் புரியல, அவங்க ரஷ்யன்றதுனால அவங்க லாங்குவேஜில் தான் பேசுவாங்க போல. சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் எங்கள் ஆளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இந்த சைடு நம்மளோட டேனி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வீட்டை போயிட்டு ஏறி பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல அந்த இங்கிலீஷ் பேசுகிற ஒரு பையனும் வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம கேட்டுக்கிட்டேன் சரி இந்த மாதிரி பொண்ணு இவங்க தான் படிச்சாலா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இந்த மாதிரி பொண்ணுங்க இல்லவே இல்லை, ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க எதுவும் அந்த பேர் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேனியல் இருக்கா இல்லையா, அவன் மரத்து மேலே ஏறிட்டு அந்த பொருளை ஒளி வைக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்தர் அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த பொருளை தான் தேடிட்டு இருக்கியா, இந்த பொருள் இருக்கிறதுனால தான் பிரச்சனை இருக்குது, இதை எரிச்சிடுறேன் கூடவே சேர்ந்து ஒன்னே எரிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி டீசல் அடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பை பற்ற வச்சு விட்றா. அது பார்த்தீங்கன்னா குஃபுன்னு பிடிச்சிட்டு எரியுது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு அவன் மேலேயே அடிக்கிறா. அந்த வீட்டை சுற்றி இருக்க ஃபுல்லாக அது மேலே அடிச்சுட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. டேனியல் என்ன பண்ணுவான் பாவம், அவன் ஒரு குட்டி பையன், அவன் வந்து அப்படியே பயந்துட்டே இருக்கான். அப்படியே பயந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவன் பார்த்தீங்கன்னா அந்த டோர் வழியே வெளில வந்துட்டு எப்படி இறங்குறதுன்னு தெரியல. இந்த சைடு உங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தீவிரமாக தேடிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தில் இருக்க அந்த சிஸ்டர்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்க என்னென்ன விஷயம்லாம் கேதர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவங்களையும் நோட் பண்ணி வைக்க சொல்கிறா. நோட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டேனியில் தான் காமிக்கிறாங்க. இவன் மேலே டாப்ல ஏறி நின்றுட்டு இருக்கான். என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவனும் கீழே குதிச்சிடறான். கீழே குதிச்சோன்னா நல்லா அடி விழுந்துருது. இது அங்கே நெருப்பெரியதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டும் பார்த்துறோம். இங்கே எஸ்தர் வந்து பார்த்தீங்கன்னா கல்லை தூக்கி அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து எஸ்தரை கீழே தள்ளி விட்டுறா. இந்த இடத்துல அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடியாந்துட்டு எல்லாம் தூரமாக போங்க பிள்ளைங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேனியில் வந்து தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. இங்கே வந்து டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அவன் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்கான், ஒரு 3-4 நாள் ஆனால் தான் எங்களுக்கே தெரியும் அவனை பற்றி அப்படின்ற மாதிரி, ஆனால் அவன் சேஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு காரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காங்க. இப்போ கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்ட்ட சொல்லிட்டு இருக்கா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்தரை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பா. இப்போ அவங்க 2 பேத்துக்கும் வந்து ஒரு பெரிய போட்டி நடக்குது, இது பண்ணது அவள் தான் அப்படின்ற மாதிரி ஜான்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா. இங்கே வேணா பாருங்க நான் நிறைய நோட்ஸ்லாம் அவளை பற்றி எடுத்து வச்சிருக்கேன், ஏதோ ஒரு வேறு இடத்துலேருந்து இங்கே வந்து தெரியாமல் வந்திருக்கோம், நம்ம தெரியாமல் அவளை கூட்டு வந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க வந்து அங்கே எஸ்தரை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு ஏதோ பசிக்குதுன்னு சொல்லி அவங்க பாட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு வரல போகிறாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டே போகிறா. எங்கே போகிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா டேனியலுக்கு இவ்வளோ பற்றின எல்லா விஷயமும் தெரிய வந்ததுனால அவனை கொல்றதுக்காக அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் அவன் மேக்ஸ் இருக்கா இல்லையா, அவளுக்கும் அவளை பற்றி ஃபுல்லாக தெரியும். அதனால இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் பார்த்துட்டு வரேன், அக்கா போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. எஸ்தர் வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் இருப்பான் இல்லையா, அந்த ரூம்குள்ள போயிட்டு அவளை தலைவனை வச்சு அவளை கொல்ல பார்க்குறா. இந்த நேரத்தில் நம்ம மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூல் ட்ரிங்க்ஸ் இருக்க இடத்துக்கு வந்து பார்க்குறா. அவங்க அக்காவை காணோம். உடனே வேகமாக ஓடி போய் அம்மா 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 அண்ணாவை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பே இவ எல்லா செட்டப்பையும் முடிச்சு வச்சுட்டு போயிடுறா. அங்கே அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடுறாங்க அந்த ரூமுக்கு. இப்போ கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணிடுறா இது வந்து பண்ணது ஃபுல்லாமே எஸ்தர் தான் அப்படின்ட்டு. அப்படியே வேகமாக ஓடியாந்து எஸ்தர் எங்கடி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி அவளை ஒரு அடிப்பா பாருங்க, அவள் அப்படியே கீழே விழுந்துருவா. அப்படியே டாக்டர்லாம் அவளை பிடிச்சி இங்கே கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்க ஊசியை போட்டு படுக்க வச்சிருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது இல்லையா, இது எங்கேருந்து வந்துருதுன்னா ரஷ்யாவில இருந்து வருது. ஏன்னா அவள் ஃபோன் பண்ணியிருப்பாள் முன்னாடி அங்கேருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக கண்ணை முழிச்சு பார்த்தா அவள் மயக்க நிலையிலேருந்து எந்திரிக்கிறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஒன்று 3 நாள் இங்கே தான் இருக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஜான் சொல்கிறான். சரி நீங்கள் ஏறு நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், மேக்ஸை பத்திரமா பார்த்துக்க அப்படின்றது தான். அப்படியே ஜான் எஸ்தரையும் மேக்ஸையும் கூட்டு போகிறதான் காமிப்பாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது. நைட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸை தூங்க வைக்கிறதுக்காக நம்ம ஜான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். அப்படியே கதை சொல்லி தூங்க வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் அ ஸ்வீட் ட்ரீம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு முத்தத்தை கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஏர் மிஷினை கையோடு எடுத்துடுறா. அவ்வளோதான். என்ன நிமிடத்துக்கு சம்பவம் ஆரம்பிக்க போகுது. ஜான் நினச்சி பார்க்குறான் எஸ்தரை ஏன் நம்மளோட
கேட்டுக்கு மட்டும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. அப்படியே இந்த சைடு காமிச்சா நம்மளோட எஸ்தர் இருக்கா இல்லையா, அவள் ஏதோ கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இருக்கா. அந்த சீனை தான் காமிக்கிறாங்க. இவன் இந்த சைடு அப்படியே அந்த ஒரு சோகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே கையில் ஃப்ரூட்ஸ், கையில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வருவா பாருங்க. நான் கூட அவனை கொல்ல தான் போகிறா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுதான் கிடையாது. கையில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்பா இந்தாங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி. என்னமா ட்ரெஸ் இது இப்படி போட்டு வர மாதிரி அப்படியே சொல்லிகிட்டே இருக்க. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு அப்படியே அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்க பார்க்குறா. என்ன நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, என்ன பெரிய பொண்ணு மாதிரி பேசுறேன்னா மெச்சூர் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப காதில் ஏதோ ஒன்று சொல்கிறா பாருங்க. இவனுக்கு சரக்கடிக்கும் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கி தலை சூத்துற மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் அவள் காதில் வந்து ஜான் உனக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி மெச்சூரான கேள் மாதிரி பேசுகிறா. இவனுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிருது. என்னடா இது நம்ம மாவ என்னடா அப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி. அப்படியே கோவத்தில் எந்திரிச்சு ஒழுங்காக போய் ஒரு ரூமில் போயிட்டு படு, நீ ரொம்ப வாய் பேசுகிறா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு யாருக்குமே பிடிக்கல, அம்மாவுக்கு தான் பிடிக்கலன்னு நினச்சா உனக்கு என்ன பிடிக்கலப்பா அப்படின்ற மாதிரி அப்படியே இது ஏதோ பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அப்படியே ஒரு கால் வருது. யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்டுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டாக்டர் ஒரு ஃபோன் அடிக்கிறாரு. நீங்கள் தான் அந்த பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா, யார் அப்படின்னு கேட்குறப்ப அதுதான் அந்த எஸ்தர். அவளை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியுமா, உங்களுக்கு எப்படி அந்த பொண்ணை நீங்கள் தத்தெடுத்து வளர்த்தீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே அவளோட டீட்டெயிலாம் சொல்ல அப்படியே அவளுக்கு அதிர்ச்சி ஆகுது. அவளோட பேர் வந்து எஸ்தரே முதல்ல கிடையாது. அவள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி பேர மாற்றிவா. இதோட 4-5 குடும்பத்தை கொண்டிருக்கா. அவளோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 ஆகும். அவள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு மாதிரி வந்து வேஷம் போடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்தர் இருக்கா இல்லையா, அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில் உள்ள பல்லு செட்டு அப்படியே அவள் கழுத்தில் உள்ள தழும்பு அது எல்லாத்தையும் காமிக்கிற பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கன்ஃபார்ம் ஆகும். இவளுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 33 இருக்கும். இந்த டாக்டரும் சொல்கிறாரு கேட்டுக்கிட்ட முதல்ல அவங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டு வெளில வர சொல்லுங்க, இல்லாட்டி அவள் கொன்றுவா அப்படின்ற மாதிரி. இடத்துல எஸ்தர் ரூமில் ஏதாவது சவுண்டு கேட்குதுன்னு அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் பார்ப்பான். அங்கே இருக்க எல்லா பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும். சரி லைட்டை போட்டு பார்ப்பேன் அப்படின்னு லைட்டை ஆன் பண்ணுவான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க படம்லாம் அந்த லைட்டுக்கு அதுக்கு எத்தாப்புல பார்த்தீங்கன்னா அப்படியே எதிராக அப்படியே இருக்கும். அப்படியே படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்மளோட கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவா. சரி யார் ஃபோனில் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானும் போய் எடுத்து பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மெயின்லாம் ஆஃப் பண்ணி விட்ருவா. எப்படியோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா லைட்லாம் ஆஃப் ஆச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பா. இவளும் காரில் வேகமாக போயிட்டு இருப்பா. எப்படியா நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி. இவன் போயிட்டு லைட் எல்லாம் அடிச்சுட்டு அங்கே மெயின் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப யாரோ உடச்சிருக்க மாதிரி இருக்கும். கேட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா வேகமாக வர்றதுக்கு. ஆனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாதனால இவங்க அப்பாவை கீழே தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவே கொண்டுறா. இவன் எவ்வளவோ தடுத்து பார்க்குறான், ஆனால் தடுக்க முடியல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெறி கொண்டு கொல்ல முடியுமோ அவ்வளோ வெறி கொண்டு அவனை கொண்டிருக்கிறான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு மேக்ஸ் இருப்பா இல்லையா, அவளும் பார்த்துருக்கா. அவளையும் கொல்லணும் அப்படின்றதுக்காக வேகமாக போய்கிட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா இந்த சீனை தான் காமிப்பாங்க. யாருன்னா நம்ம கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கார் கொண்டு வந்து வீட்டில் இடிச்சிட்டு அப்படியே வீட்டு மேலே ஏறி போவா. கேட்டு வீட்டுக்கு வர்றா அப்படின்றது தெரிஞ்சோன்னா இவன் என்ன பண்ணுறான்னு வந்து பார்த்தீங்கன்னா கையில் உள்ள துப்பாக்கி எடுத்துட்டு எஸ்தர் ரெடியாக இருக்கா அவளையும் போட்டு தள்ளுறதுக்கு. இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் செத்து போய் கிடக்குறான். இதை வந்து பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப இதாகிடுது. அடுத்த கட்டமாக அவள் தேடுறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை தான் தேடுறா. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் இருக்க ரூம்லாம் போயிட்டு கட்டிலுக்கெல்லாம் லைட் அடிச்சு பார்க்குறான். ஆனால் அவள் எங்கேயுமே இல்லை. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்குள்ளே இருப்பாளா அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப இவள் கீழே இருந்து கரெக்டாக ஷூட் பண்ணிடுறா. அவள் சொல்றல பட்டு ரத்தம் ஊற்றுது. துப்பாக்கி சத்தம் கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எந்திரிச்சு பார்க்குறா என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்ற மாதிரி. அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் சொல்றதுலாம் பட்டிருக்கு. அவள் அப்படியே எந்திரிச்சு போகிறான். ஆனால் அந்த ரத்தக்காரையை பார்த்துட்டு இவளும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே போகிறா எஸ்தரும். ஆனால் இவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். நம்மளோட மேக்ஸும் அப்படி ஒரு சைட்லேருந்து எந்திரிச்சு போய் பார்க்குறா அம்மா எங்கேயாவது இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் இவள் கீழே போய்கிட்டு இருக்கா. ஆனால் இவள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒளிஞ்சிருக்கா. இவன் அந்த டோரையும் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியாரா. அவள் வெளியில் இருந்தாலும் உள்ளே வர முடியாத மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த சின்ன பொண்ணு இருக்கும் இல்லையா, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி கீழே தள்ளிட்டு போயிடும். வெங்க தான் இருக்கா அப்படின்ற மாதிரி போயிடுவா. இவளுக்கும் அந்த சவுண்டு கேட்டுரும். ஏய் கீழே போவாது அப்படின்ற மாதிரி இவ செய்யாலே அந்த மேக்ஸ்ட்ட சொல்லுவா. மேக்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே கேட்டுச்சுவோ. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்துருவா. எஸ்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு மேலே இருக்கிறத பார்த்துட்டு துப்பாக்கி வச்சு சுடுவா பாருங்க. அவ்வளோதான் அந்த கண்ணாடி அப்படியே வீர்சல் விழுந்து இவளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்தர் மேலே விழுந்துருவா. எஸ்தர் மேலே விழுந்தோன்னா அவ்வளோதான். அவள் கொஞ்சம் மயக்க நாளைக்கு போயிடுவாளா. இப்போ அந்த குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அம்மான்னு எழுப்பிடும். அவள் அப்படியே எந்திரிச்சு அவள் கைட்ட இருக்க துப்பாக்கி எடுத்துட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து ஆவாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வேகமாக வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் கேட்டு மேக்ஸை காப்பாற்றினா போதும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கிளம்புவா. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ரவுண்ட்ஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எவிடன்ஸுமே இருக்காது. ஏதோ உடஞ்சு கிடக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்தர் இருக்கா இல்லையா, அவள் வந்து அம்மா ஒரே அடி போட்டுருவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபைட் மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவள் வச்சிருந்த கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். அதை மேக்ஸ் பார்த்துட்டு அதை எடுத்து வச்சு நம்மளோட எஸ்தர் இருக்கா இல்லையா அவளை சுடுறதுக்காக அவள் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஆனால் சுடுற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அது பனிக்கட்டியில் விழுந்துடும். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேணிமா இருக்கும் போல. அதை அப்படியே விழுந்தவங்கலாம் தண்ணியில் விழுந்துடுறாங்க. இந்த இடத்துல தண்ணியில் விழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் அவள் விடவே இல்லை. கையில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சுக்கிட்டே இருக்கா. அவளை ஒரே குத்து பின்னாடி குத்தணும்னா அவள் கீழே போயிடுறா எஸ்தர். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு அப்படியே தண்ணியில் முக்கி கீழே வந்துடுறாங்க. வராதமா நீ அங்கிட்டு போமா தூரமா போ அப்படின்ற மாதிரி சொல்றப்ப பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்தர் அவள் காலை பிடிச்சி இழுத்துட்டு அம்மா என்னையே காப்பாத்துங்க நானும் உங்க புள்ள தானே அப்படின்ற மாதிரி பின்னாடி கத்தி வச்சுட்டு சொல்றப்ப உனக்கு நான் அம்மாலாம் கிடையாது அப்படின்னு ஒரே எத்து. அவ்வளோதான் வாயிலிருந்து ரத்தம் கொட்ட அப்படியே ஒரு தண்ணிக்குள்ளே கீழே போகிறோம். அவ்வளோதான். இதோட இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. பார்ட் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுவேன் அடுத்த வீடியோ மேக் பண்ணி. அவ்வளோதான். இதோட இந்த படம் முடியுது. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது தமிழன் வாய்ஸ் ஓவர். மீண்டும் சந்திப்போம்.